Hello everyone, welcome back to my channel. Thanks for watching this video. இன்னைக்கு கேஸ் ஸ்டடி சீரீஸில் எஸ் பேங்க் கிராஷ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த டவுன்ஃபாலுக்கு என்ன ரீசன் அண்ட் கண்டிப்பாக ஒரு டவுன்ஃபால் வரத்துக்கு முன்னாடி சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். என்னெல்லாம் இண்டிகேட்டர்ஸ் எஸ் பேங்க் பார்க்க தவறினாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஜான்வரி 2004 எஸ் பேங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 2005 பார்த்தீங்கன்னா ஐபிஓ லான்ச் பண்ணாங்க அண்ட் 2006 ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் அவார்ட் கூட வாங்கினாங்க. ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 வருஷத்துலேயே இந்தியாவில் ஒன் ஆஃப் த டாப் 5 ப்ரைவேட் பேங்க்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. இந்த பேங்க்குக்கு இவ்வளவு பாப்புலாரிட்டி அண்ட் குயிக்காக க்ரோத் வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் அதிகப்படியாக லோன் கொடுத்தது. ஊரில் இருக்க மற்ற பேங்க்கெல்லாம் லோன் கொடுக்க யோசிக்கும் போது எஸ் பேங்க் அந்த ரிஸ்க்கை தாண்டி நிறைய லோன் கொடுத்தாங்க. இப்படி ஒரு டாப் பொசிஷனில் இருக்கும்போது மார்ச் 5, 2020 அன்னைக்கு ஆர்பிஐ டெம்பரவரி சஸ்பென்ஷன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஷேர் ப்ரைஸ் 400 ரூபாயில் இருந்து 5 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஹெவி லாஸ் ஆகிடுச்சு. இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் ரீசன் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் லோன் க்ரோத். 2014 பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் கொடுக்குற லோன் அமௌண்ட் 55,633 கோடி இருந்திருக்கு. இவங்க பேங்க்குக்கு வர டெபாசிட் பார்த்தீங்கன்னா 74,192 கோடி இருந்திருக்கு. 2019 இது அப்படியே 4 மடங்காக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2.25 ட்ரில்லியன் வரைக்கும் போயிடுச்சு. பட் அட் த சேம் டைம் டெபாசிட் அந்த அளவுக்கு இன்க்ரீஸே ஆகலை. எஸ் பேங்கோட 2020 ஆனுவல் ரிப்போர்ட்டோட பேலன்ஸ் ஷீட் படி பார்த்தீங்கன்னா இந்த பேங்கோட கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 162.8% தான் இருக்குது. இந்த ரேஷியோவை வச்சு பேங்க்குக்கு எவ்வளோ டெபாசிட் வருது அண்ட் அதில் லோனுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். இந்த ரேஷியோ ஹையாக இருக்கிறது பேங்க்குக்கு ஒரு பெரிய ரிஸ்க் தான். செகண்ட் பார்த்தீங்கன்னா என்பிஏ, புவர் அசெட் குவாலிட்டி. ஃபஸ்ட்டு என்பிஏனா என்னன்னு பார்க்கலாம். என்பிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நான் பர்ஃபார்மிங் அசெட். எந்த ஒரு லோனோ 90 டேஸ்க்கு மேலே ஓவர் டியூவாக இருக்கோ அண்ட் அதிலிருந்து எந்த இன்கமோ ஜென்ரேட் ஆகலையோ அது நான் பர்ஃபார்மிங் அசெட்னு சொல்லுவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட்டில் அவைலபிளாக இருக்கும். எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் 2018 நெட் என்பிஏ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.64% இருக்குது. 2019 1.86 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் புவர் கவர்னன்ஸ் அண்ட் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சியும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. க்ரோத் ஸ்பீட் இருந்தாலும் கவர்னன்ஸு ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே வரும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இது இல்லைன்னா ஃபினான்ஷியல் வேர்ல்டில் சர்வை பண்ணவே முடியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்கள். See you in the next video.